الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. وقال الله تعالى: وسع كرسيه السماوات والأرض. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்ஸலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள், குடும்பத்தினர்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா 7 வானம் 7 பூமியை அல்லாஹ் தஆலா படைத்தான். திருமறையில் சொல்லும் பொழுது خلقت السماوات والأرض في 6 أيام. 7 வானத்தையும் 7 பூமியையும் அல்லாஹு தஆலா 6 நாட்களில் படைத்ததாக திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. சும்மஸ்தவா அலல் அர்ஷ். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா தன்னுடைய சிம்மாசனத்தில் அர்ஷில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசியில் இருக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா 7 வானத்தையும் 7 பூமியையும் படைத்த அந்த இறைவன் பூமி ஒன்றோடு ஒன்று ஒட்டியதாக படைத்திருக்கின்றான். 7 பூமி என்பது ஒன்றோடு ஒன்று ஒட்டியதாக படைக்கப்பட்டிருக்கிறது. வானம் என்பது ஒன்றுக்கு மேல் வெகு தூரம் தொலைவிற்கு பிறகு இன்னொன்று, அதற்கு மேல் வெகு தூர தொலைவிற்கு பிறகு இன்னொன்று என்று அடுக்கடுக்காக அல்லாஹு தஆலா 7 வானத்தை படைத்திருக்கின்றான். 7வது வானத்தில் அல்லாஹ்வினுடைய குர்சி என்ற அந்த பொருள் இருக்கின்றது. அன்பானவர்களே, வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அந்த குர்சி என்பதை பற்றி ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அந்த குர்சி என்பது 7 வானம் பூமியை விட விசாலமானது. அல்லாஹ்வினுடைய
குர்சி என்பது 7 வானம் 7 பூமியை விட பிரம்மாண்டமானது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அன்பானவர்களே, 7 வானம் 7 பூமி, அந்த 7 வானத்தை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால் நமக்கு தெரியும். அன்பானவர்களே, மிக பிரம்மாண்டமான விசாலமான வானம். அந்த வானத்தில் தான் சந்திரனும் இருக்கின்றது, மிக பிரம்மாண்டமான ஒளியை தரக்கூடிய சூரியனும் இருக்கின்றது, பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் இருக்கின்றது. பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த வானம், முதல் வானம் 2வது வானம் அதைவிட பெரியது, 3வது வானம் அதைவிட பெரியது, 4வது வானம் 3 வானத்தை விட பெரியது, 5வது வானம் 4 வானத்தை விட பெரியது, 6வது வானம் 5 வானத்தை விட பெரியது, 7வது வானம் 6 வானத்தை விட பெரியது. ஒவ்வொன்றும் பல கோடி மைல்கள் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய விசாலமான பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த வானத்தை அல்லாஹ் தஆலா படைத்தான். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய அந்த குர்சி என்பது 7 வானத்தை விடவும் 7 பூமியை விடவும் விசாலமானது, பிரம்மாண்டமானது. அன்பானவர்களே, நாம் எல்லாம் குர்சி என்றால் ஒரு சேர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மரத்தினால் பலகையினால் செய்யப்பட்ட ஒரு சேர், அதுதான் இந்த உலக மனிதனுடைய அறிவுக்கு எட்டிய அந்த குர்சி என்பது, அந்த சேர் என்பது. அல்லாஹ்வையும் அவன் சார்ந்த அந்த பொருட்களையும் எந்த உதாரணத்தை கொண்டும் விளக்க முடியாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? லைஸ கமிஸ்லிஹி ஷை. அவனுக்கு எந்த உதாரணத்தை கொண்டும் மனிதனுடைய அறிவு எட்டாத அளவுக்கு அல்லாஹ் உயர்ந்தவன். எந்த உதாரணத்தையும் இறைவனுக்கு சொல்ல முடியாது. எந்த உதாரணத்தை கூறினாலும் அது குறைவானது. லைஸ கமிஸ்லிஹி ஷை. எந்த ஒரு பொருளை கொண்டும் இறைவனுக்கு உதாரணம் என்பது கிடையாது. எல்லா உதாரணத்திற்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். அவனுடைய அந்த குர்சியும் எல்லா உதாரணத்தை கொண்டும் எதை நாம் அளவுகோலாக சொன்னாலும் அதை விட பிரம்மாண்டமானது. அல்லாஹ் தஆலா திருமறையை சொல்லும் பொழுது மனிதனுக்கு விளங்கக்கூடிய ஒன்று, வானம் ரொம்ப பெருசு, பூமி ரொம்ப பெருசு, இதைவிட பெரிது எதுவும் இருக்கிறதா என்று மனிதனுக்கு தெரியல. அதனால அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது சொல்கின்றான், 7 வானம் 7 பூமியை விட பிரம்மாண்டமானது அல்லாஹ்வினுடைய குர்சி. அல்லாஹ்வினுடைய குர்சிக்கு மேல்தான் அல்லாஹ்வினுடைய அர்ஷ், அல்லாஹ்வினுடைய சிம்மாசனம் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய குர்சியை விட அல்லாஹ்வினுடைய அர்ஷ் மிக பிரம்மாண்டமானது. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய அர்ஷ் அல்லாஹ்வினுடைய குர்சியை விட மிக பிரம்மாண்டமானது. அப்படிப்பட்ட அந்த படைப்பை படைத்தவன், அதற்கு சொந்தக்காரன். இந்த 7 வானத்திற்கும் 7 பூமிக்கும் அதில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மலைகளுக்கும் அனைத்து கோள்களுக்கும் சொந்தக்காரன், அதை ஆட்சி செய்யக்கூடியவன் இறைவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, இந்த ஆயத்திற்கு வசிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், 7 வானம் பூமியை விட இறைவனுடைய அந்த குர்சி விசாலமானது என்று ஆயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றானே, அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமான விளக்கங்களை கூறுகின்றார்கள். குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் பலவிதமான விளக்கங்கள். அதில் முதலாவதாக சொல்லும் பொழுது, அல்லாஹ்வினுடைய இல்ம், அவனுடைய அறிவு, அவனுடைய அந்த அறிவென்பது 7 வானம் 7 பூமி, அதில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள், அல்லாஹ் அதை விட அல்லாஹ்வினுடைய அறிவென்பது இல்ம் என்பது விசாலமானது. அல்லாஹ்வினுடைய அறிவு, அல்லாஹ் அறியாத ஒரு துரும்பு கூட எங்கேயும் இருக்க முடியாது.
அல்லாஹ் அறியாத ஒரு வஸ்து கூட உலகத்தில் சரி வானத்திலும் சரி எந்த மூலையிலும் அல்லாஹ்வின் அறிவுக்கு எட்டாத எந்த பொருளும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய அறிவு என்பது விசாலமானது. 7 வானம் 7 பூமியை விட விசாலமானது. இன்னொரு கருத்தை சொல்கின்றார்கள், லா துத்ரிகுல் அப்சார். அல்லாஹு தஆலா யாருடைய கண்ணுடைய பார்வையிலும் அல்லாஹு தஆலா எட்டாதவன். ஒரு மனிதன் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய சக்தி படைக்காதவன். எந்த ஒரு வஸ்துவும் அல்லாஹுவை பார்க்க முடியாது. அல்லாஹுவை பார்க்க முடியாது. அவனை எந்த ஒரு வஸ்துவாலும் அடைய முடியாது. அவ்வளவு அல்லாஹு தஆலா பிரம்மாண்டமானவன். ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய பார்வையில் எல்லா வஸ்துக்களும் எட்டியிருக்கும். ஒரு பாத்திரத்துல, ஒரு தாம்பல தட்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய, வானத்தில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் வைக்கப்பட்டு நம் முன் காமிக்கப்பட்டால் அனைத்தையும் நாம் பார்ப்போம். அதுபோன்று இறைவனுடைய பார்வைக்கு முன்னு பூமியிலும் வானத்திலும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பார்க்கக்கூடியவன். ஆனால் அல்லாஹு தஆலா யாருடைய பார்வைக்கும் எட்டாதவன், யாராலும் பார்க்க முடியாத பிரம்மாண்டமானவன் அல்லாஹு தஆலா. அதைத்தான் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமை, அவனை பார்க்கக்கூடிய சக்தி என்பது எந்த படைப்பினங்களுக்கும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் எல்லா படைப்பினங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். எல்லா வஸ்துக்களையும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, இறைவனுடைய பார்வையை விட்டு தப்பக்கூடிய ஒரு பொருளும் கிடையாது, ஒரு வஸ்துவும் கிடையாது, ஒரு மனிதனும் கிடையாது, ஒரு ஜின்னனும் கிடையாது, எந்த ஒரு ஜீவராசியும் கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்களையும் பார்ப்பான், எல்லா படைப்பினங்களையும் பார்ப்பான், எந்த இடத்தில் இருந்தாலும் பார்ப்பான். எல்லா இடத்திலும் அல்லாஹ்வினுடைய பார்வை என்பது இருக்கும். அல்லாஹ் எல்லா பொருட்களையும் பார்க்கக்கூடியவன். மூன்றாவதாக சொல்கின்றார்கள், 7 வானம் 7 பூமியை விட இறைவனுடைய அந்த குர்சி என்பது விசாலமானது. அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அரசாட்சி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. விசாலமான அரசாட்சி. சூரியனிலும் அவனுடைய அரசாட்சி, சந்திரனிலும் அவனுடைய அரசாட்சி, வானத்திலும் அரசாட்சி, கடலிலும் அவனுடைய அரசாட்சி, உலகத்திலும் அவனுடைய அரசாட்சி. காற்றும் அவனுக்கு வசப்பட்டது, மலைகளும் அவனுக்கு வசப்பட்டது, தூசிகளும் அவனுக்கு வசப்பட்டது, துரும்புகளும் அவனுக்கு வசப்பட்டது, மலக்குகளும் அவனுக்கு வசப்பட்டவர்கள். இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்தை தாண்டி உலகத்தில் யாரும் ஒன்று செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அரசாங்கன், மிகப்பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர். அல்லாஹ்வை விட உயர்ந்த அரசாட்சி செய்யக்கூடிய மனிதனும் கிடையாது, மிருகங்களும் கிடையாது, எந்த படைப்பும் கிடையாது. மிகப்பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரன், மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசன் அல்லாஹ் தஆலா. எல்லா வஸ்துக்களிலும் அவனுடைய அரசாட்சி என்பது இருக்கின்றது. அன்பானவர்களே, மூன்றாவதாக 4வது ஒரு விளக்கம் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அனைத்து வஸ்துக்களின் மீதும் இறைவனுடைய சக்தி என்பது இருக்கின்றது. அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்களின் மீதும் அவன் சக்தி பெற்றவன். அல்லாஹ்வினுடைய சக்தியை விட உயர்ந்த ஒரு சக்தி என்பது எங்கும் கிடையாது, யாரிடத்திலும் கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லா சக்திகளை விட உயர்ந்தவனாக, சக்தி வல்லமை உடையவனாக இறைவன் இருக்கின்றான். 7 வானம் 7 பூமி, அதில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி உடையவன் இறைவன். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இவ்வளவு பிரம்மாண்டமான
உலகத்தை படைத்து, அதைவிட பிரம்மாண்டமான வானத்தை படைத்து, அதைவிட பிரம்மாண்டமான குர்சியை படைத்து, அதைவிட பிரம்மாண்டமான அர்ஷை படைத்து, அதில் பிரம்மாண்டமாக அல்லாஹு தஆலா அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், குர்சி என்றால் என்ன? வசிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வினுடைய குர்சி என்பது 7 வானம் 7 பூமியை விட விசாலமானது என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிட்டிருக்கின்றானே, அந்த குர்சினா என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அறிவிக்கின்றார்கள். குர்சி என்பது எவ்வளவு பெரியது என்று கேட்கும் பொழுது அதனுடைய விசாலத்தை யாராலும் சொல்ல முடியாது. யாராலும் அல்லாஹ்வினுடைய குர்சியினுடைய விசாலத்தை யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளவு விசாலமாக வானத்திற்கு ஒரு எல்லை இருக்கின்றது, பூமிக்கு ஒரு எல்லை இருக்கின்றது, சூரியனுக்கு ஒரு எல்லை இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய அவனுடைய குர்சியினுடைய எல்லை என்பது யாருடைய அறிவாலும் அதை சூழ்ந்து அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான, அதைவிட பெரியது அர்ஷ், அதைவிட அல்லாஹ்வினுடைய அந்த சிம்மாசனம் என்பது மிக பிரம்மாண்டமானது. அன்பானவர்களே, பைஹகி என்ற அந்த கிதாபில ஹதீஸ் கிரந்தத்தில் அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், குர்சி என்றால் என்ன? அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாரினுடைய கைவசம் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், அல்லாஹ்வினுடைய குர்சி எவ்வளவு பிரம்மாண்டமானது தெரியுமா? 7 வானம் 7 பூமி அல்லாஹ்வினுடைய குர்சிக்கு முன்பு ஒரு மைதானத்தில் போடப்பட்ட மோதிரத்திற்கு சமமானது. 7 மோதிரம் ஒரு மைதானத்தில் போடப்பட்டா தெரியுமா? கிடைக்காது. அவ்வளவு பிரம்மாண்டமானது அல்லாஹ்வினுடைய குர்சி. பெரும் மைதானம், சஹாரா பாலைவனம். அந்த பாலைவனத்தில் ஒரு 7 மோதிரத்தை போடப்பட்டிருக்கின்றது. அந்த பாலைவனம் எவ்வளவு பெரியது, அந்த மோதிரத்தினுடைய அந்த அந்தஸ்து என்ன, அந்த பாலைவனத்தினுடைய அந்த அந்தஸ்து என்ன, அவ்வளவு பிரம்மாண்டமானது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, நபி அவர்கள் இன்னும் விளக்கம் சொன்னார்கள், அர்ஷுக்கு முன்னால் குர்சி என்பது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்றால், குர்சி அர்ஷ் அதைவிட பிரம்மாண்டமானது, குர்சியும் அதே போன்றுதான். ஒரு பெரிய பாலைவனத்துல ஒரு மோதிரத்தை போட்டா அரிசிக்கு முன்னாடி குர்சி என்பது ஒரு மோதிரத்தை போன்று, அல்லது ஒரு ரூபாய் காயினை போட்டிருந்தோம் சொன்னா அந்த ஒரு ரூபாய் காயின் எவ்வளவு பெருசா இருக்கும் பெரிய பாலைவனத்துல. அது போன்றுதான் அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு முன்பாக இந்த குர்சி என்பது மிக லேசாக தெரியும். அல்லாஹ்வினுடைய அர்ஷ் அதை விட மிக உயர்ந்தது, மிக விசாலமானது, பிரம்மாண்டமானது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருந்து சூரியன் மிக பெரியதாக இருக்கு. உலகத்தை விட எந்த அளவுக்கு பெரியதுன்னு சொன்னாங்க 13 லட்சம் சதவீதம் இந்த பூமியை விட சூரியன் பெரியது. 13 லட்சம் சதவீதம் இந்த பூமியை விட சூரியன் பெரியது. இவ்வளவு பிரம்மாண்டமான சூரியன். இந்த உலகம் மிக சிறியது, பூமி என்பது மிக சிறியது. சூரியனுக்கு முன்னால இந்த பூமி என்பது 13 லட்சம் சதவீதம் அதிகப்படியானது, பெரியது, பிரம்மாண்டமானது. அன்பானவர்களே, அந்த சூரியன் எங்க இருக்கு? வானத்துலதான் இருக்கு. அந்த வானம் இங்க இருந்து நம்ம பார்க்கும் போது அந்த சூரியன் எப்படி தெரியுது? சிறுசா நமக்கு பார்வைக்கு தெரியுது.
சிறுசா பார்வைக்கு தெரியுது. ஆனா இந்த பூமியை விட எத்தனை மடங்கு பெரியது, அதை விட பெரியது வானம், அதை விட பெரியது இரண்டாவது வானம். இப்படியாக அல்லாஹ்வினுடைய அர்ஷ் மிக பெரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அர்ஷுக்கும் அந்த குர்சுக்கும் அந்த சந்திரனுக்கும் அந்த சூரியனுக்கும் சொந்தக்காரன் இறைவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். மிக பிரம்மாண்டமான அர்ஷினுடைய ரப்பாக யார் இருக்கின்றார்? அல்லாஹு தஆலா இருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இறைவன், இறைவனை நாம் எல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். இறைவனிடத்தில் யாராக இருக்கட்டுங்க, எப்படிப்பட்ட மந்திரியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட அரசனாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஐநா சபை தலைவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அமெரிக்கா ஆளக்கூடியவனாக இருக்கட்டும், இந்தியாவை ஆளக்கூடியவனாக இருக்கட்டும், எல்லோருக்கும் தேவை என்பது இருக்கு. அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது வல்லாஹுல் கனி, அல்லாஹ் மட்டும்தான் தேவையற்றவன், வஅன்துமுல் ஃபுகரா, நீங்கள் அனைவரும் தேவையுடையவர்கள். எல்லோரும் கனி, அல்லாஹ் மட்டும்தான் கனி, மற்ற எல்லாம் ஃபுகரா, தேவையுடையவர்கள், ஏழைகள், மிஸ்கீன்கள். எல்லோருக்கும் தேவை இருக்குது. அறிவு இருக்குது, என்ற செல்வம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, உனக்கும் தேவை இருக்குப்பா. காசு உனக்கு தேவை, பதவி உனக்கு தேவை, அறிவு உனக்கு தேவை, வீடு உனக்கு தேவை, சுகம் என்பது உனக்கு தேவை, மனைவி என்பது உனக்கு தேவை, குழந்தைகள் என்பது உனக்கு தேவை. நீ எல்லாத்துக்கும் தேவையுடையவன். அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. மனைவி தேவை இல்லை, குடும்ப தேவை இல்லை, எந்த ஒரு தேவையும் இல்லாதவன் அல்லாஹ் தஆலா. அன்பானவர்களே, வல்லாஹு கனியுன் அனில் ஆலமீன், ஈருலகத்திலும் மிகப்பெரிய செல்வந்தனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். உலகத்தில் ஈருலகம், இந்த உலகம், மறுமையினுடைய உலகம், எல்லா உலகத்திலும் மிகப்பெரிய செல்வந்தனாக, தேவையற்றவனாக, கனியாக இருக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் தஆலா. அவன் வசம் எல்லா இல்மும் இருக்கின்றது, எல்லா குதிரத்தும் இருக்கின்றது, எல்லா ஆட்சியும் இருக்கின்றது. நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய தேவையுடையவர்கள். இந்த சூரியன், இந்த சந்திரன் அல்லாஹ்வினிடத்தில் தேவையுடையதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அரிசிக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வை விட்டுட்டு, மிகப்பெரிய ஆட்சியாளனாக அல்லாஹ்வை விட்டுட்டு, மிகப்பெரிய இல்முக்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வை விட்டுட்டு, இன்னைக்கு படைப்பினத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றது. படைத்தவனை மறந்து படைப்பினத்தை வணங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு தேவையும் நிறைவேற்ற சக்தியற்ற அந்த படைப்பினத்தை மனிதர்கள் வணங்கிக் கொண்டு, அதற்கு தன்னுடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றிக் கொண்டு, அதிடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ்ல வருகின்றது, கியாமத்துடைய அந்த நாள்ல, கியாமத்துடைய நாள்ல சூரியன் பொலிவிழந்து போய்விடும். சூரியன் பொலிவிழந்து போயிடும். எவ்வளவு பிரம்மாண்டமான அந்த சூரியன், அதனுடைய உஷ்ணம், அதனுடைய ஒளி பொலிவிழந்து போயிடும். சந்திரனுக்கே சூரியனுடைய ஒளிதான். சந்திரனுக்கே சூரியனுடைய ஒளியை கொண்டுதான் இந்த பூமி இரவுல நம்ம வாழ முடியும். கியாமத்துடைய நாள்ல ஒரு மாவு, ரொட்டி மாவை உருட்டி வச்சா அந்த மாவு எப்படி இருக்குமோ அது போன்று சூரியன் இருக்கும். அதுல எந்த ஒரு ஒளிவும் இருக்காது, உஷ்ணமும் இருக்காது. விஞ்ஞானம் கூறுகின்றது, இந்த உலகமே சூரிய உஷ்ணத்தை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆக முக்கிய தேவை சூரியனுடைய உஷ்ணம். ஒரு பழம் பழுக்க வேண்டும் என்றால், ஒரு காய் பழமாக வேண்டும் என்றால் சூரியனுடைய உஷ்ணம் வேண்டும். ஒரு செடியிலிருந்து ஒரு விதை வர வேண்டும், ஒரு பயிர் வர வேண்டும் என்றால் சூரியனுடைய உஷ்ணம் தேவை. அன்பானவர்களே, ஒரு தண்ணீர் சூடாக வேண்டும் என்றால் சூரியனுடைய உஷ்ணம் தேவை. சூரியனுடைய உஷ்ணம் இழந்து விட்டால் உலகமே ஸ்தம்பித்து போய்விடும்.
அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் திருமறையில், இதஷம்சு குப்பிரத், அன்பானவர்களே சூரியன் பொலிவிழந்து போய்விடும் கியாமத்துடைய நாளில். வஇதன் நுஜூமுன் கதரத், சந்திரங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் வெடித்து சிதற ஆரம்பித்து விடும். அன்பானவர்களே, வஇதல் ஜிபாலு சுஜ்ஜிரத், எங்கெல்லாம் மலைகள் இருக்கின்றது, பிரம்மாண்டமான மலைகள், பல ஏக்கர் கணக்கில் பல மைல் கணக்கில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான உயரமான மலைகள் எல்லாம் காற்றோடு காற்றாக பறந்துவிடும். பூமியிலிருந்து எழுந்து பறக்க ஆரம்பித்து விடும், வெடித்து சிதறி அது ஒரு பஞ்சை போன்று பறக்க ஆரம்பித்துவிடும் கியாமத்துடைய நாள். அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கின்றான், வதகூனல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஸ், கியாமத்துடைய நாள்ல மலைகள் எல்லாம் பஞ்சை போன்று பறக்க ஆரம்பித்து விடும். பஞ்சு இப்படி ஊதி விட்டா பறக்குமோ, மலைகள் எல்லாம் பறந்து சிதறி உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கும். அன்பானவர்களே, யௌம நஸ்பி ஸமாஅ கதையி சிஜில்லில் குதுப், அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான், வானம் சுருட்டப்பட்டுவிடும், 7 வானங்களும் பாயை சுருட்டுவது போன்று, அல்லது எழுதப்பட்ட அந்த ஓலையை எப்படி நாம் சுருட்டி வைக்கின்றோமோ அது போன்று அல்லாஹ் தஆலா 7 வானத்தையும் சுருட்டி விடுவான். இவ்வளவு பிரம்மாண்டமான வானத்தை அல்லாஹ் சுருட்டி விடுவான். சந்திரன் அது வெடித்து செதறிவிடும். பூமியும் அல்லாஹு தஆலா ஒன்றுமில்லாதாக ஆக்கி விடுவான். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கோபம் இறங்கிவிட்டதென்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹ்விடத்துல அவனுடைய அரிசிக்கு முன்னாடி சஜ்தா செய்யும். சஜ்தா செஞ்சு அது தலை குனிந்த வண்ணமாக சஜ்தாவில் கிடக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய உத்தரவு வந்தால் அது கிழக்கே உதிக்கும். நீ உதிக்கணும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டால் அது உதிக்க ஆரம்பிக்கும். நீ உதிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டால், அல்லாஹ் மேற்கே உதி என்றால் அது மேற்கே உதிக்கும். அப்பொழுது கியாமத்து வந்துவிடும். இவ்வளவு பிரம்மாண்டமான சந்திரனும் யாருடைய கட்டளைப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது? படைத்த இறைவன் அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, எல்லா மனிதர்களும் இறைவனிடத்தில் தேவையுடையவர்கள், கேட்கக்கூடியவர்கள். வானம் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் இறைவனிடத்தில் தேவையுடையதாக கேட்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு பெரிய அரசனாக தான் கையெழுந்தி அல்லாஹ்ட்ட கேட்கிறான். எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றான். ஆலம்கீர் என்ற ஒரு அரசர் இருந்தார். முகலாய அரசர்கள் ஆலம்கீர் என்ற ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் காட்டு வனாந்திரத்துல, பாலைவனத்துல ஒரு பிரயாணத்துல போய்கிட்டு இருக்கும் பொழுது சரியான பசி தாகம். ஒரு இடத்துல ஒரு குருசை, அங்க ஒரு வயோதிகர், ஒரு கிழவர் இருக்கிறார். அவர் இடத்துல போறார், தண்ணி பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க. அந்த கிழவர் அந்த அரசருக்கு ஹிதுமத் செய்கின்றார், பணிவிடை செய்கின்றார், உணவு கொடுக்கிறார், தண்ணி கொடுக்கிறார். வயிறார சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சிட்டு போகும் பொழுது சொன்னார், நீ நகரத்துக்கு வந்தா, நீ இந்த ஊரினுடைய முக்கியமான அந்த ஊருக்கு வந்தா, ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஊருக்கு வந்தா, என்னுடைய அரசவையில நீ வா, உனக்கு நான் ஹிதுமத்து செய்கின்றேன், உன்னுடைய தேவையை நிறைவேற்றுறேன், என்ன வேணுமோ கேளு தாரேன்னு சொன்னார். அந்த கிழவர் என்ன செஞ்சாரு? சில நாட்களுக்கு பிறகு அரசவைக்கு செல்கின்றார். அரசரை சந்திப்பதற்காக அரசர் என்ன வர சொன்னாரு, நான் பார்க்க போறேன். போய் பார்த்தார். அரசர் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு கொண்டிருக்கிறார். அழுது அழுது அல்லாஹ்ட்ட கேட்கிறார். நாட்டையே ஆளக்கூடிய இந்த அரசர் தேவையுடையவராக இருக்கிறாரா? அல்லாஹ்ட்ட யார்கிட்ட கேட்கிறாரே, கையேந்துகிறாரே, அழுகிறாரே, யார்கிட்ட கேட்கிறாருன்னு பக்கத்தில் இருக்கவன்ட்ட கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, படைத்த இறைவனிடத்துல அவர் துஆ செய்கிறார், கேட்கின்றார். அரசனுக்கே தேவை இருக்கும் பொழுது, அரசனே ஒரு மனிதன், அரசனே ஒரு ஆளிடத்துல தேவையை கேட்கும் பொழுது, நான் அந்த இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் என்று திரும்பி விட்டார். அரசத்தை எதையும் வாங்கல.
அன்பானவர்களே, எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரனாக இருக்கட்டும், அனைவரும் ஃபகீர்கள், இறைவனிடத்தில் தேவையுடையவர்கள். அல்லாஹ் தேவையில்லாதவன். அப்படி தேவையில்லாத அல்லாஹ்விடத்தில் நாம் தேவையுடையவர்களாக இருப்பதினால் நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை தொழுது வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நம் தேவையை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பிரம்மாண்டமான அந்த அரிசிக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.